அப்ப தேவ பிள்ளைகளே, அற்புதம் நடக்கிறதா இயேசுக்கு நீங்க விரோதியாக மாறிவிடுங்க. தேவன் எனக்கு ஒரு எதிர்பார்த்த காரியத்தை நடத்தி முடிக்கிறதா என் இருதயம் அங்கலாய்ப்பாக என் தேவனை திட்டுகிறது. ஆனா அதை என் கர்த்தர் மன்னிக்கிறார். ஏன்னா எதனால புலம்புறான்? என்னை நம்பி அற்புதம் நடக்கிறது புலம்புறான். அந்த புலம்பலை கர்த்தர் அறிந்திருப்பார். எந்த புலம்பல? நீ உண்மையா அவரை நம்பி ஏமாற்றம் அடைந்து தோல்விகளை சந்திக்கும் போது உன் இருதயத்துக்குள் ஒரு கசப்பு வேற்றுமையோடு நீ தேவனிடத்தில் போய் அங்கலாய்ப்பு உள்ளது. அந்த அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். அந்த அங்கலாய்ப்புடைய சத்தங்கள். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக எழுப்பினார். அப்ப தேவன் நம்ம ரகம் ஜனங்கிட்ட பேசல. நல்லா கவனிச்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, தேவன் எப்பொழுதும் ஜனங்கிட்ட பேசல. ஜனங்களை ஆளுகை செய்து ஜனங்களை வழிநடத்தி கொண்ட அந்த மேய்ப்பற்ற பேசுறார். இல்லையா? இப்ப இங்க இருக்கக்கூடிய ஆடுகள் மந்தைகளுக்குள் ஏதாவது ஒரு தவறா ஏதோ ஒரு காரியம் இருந்தால் எது மூலமா பேசுவாங்க? தேவ மனுஷன் மூலமா பேச. தேவ மனுஷன் என்ன பண்ணுவாங்க? அந்த வார்த்தையை ஜனங்களுக்குள் கொண்டு போய்